கும்பராசி நேயர்கள் மிக கவனமாக இருக்கணும். நம்ம வேலை என்னவோ அது கண்டிப்பா. யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை வரும். யாரை பார்த்து நீ நல்லா இருக்கிறன்னு கேட்டேன், என்னை பார்த்து கேட்டியா? 2.5 வருடம் பாதச்சனி நிச்சயமாக உங்களுக்கு இடுப்புக்கு கீழே கால் வலி மூட்டு வலி வந்தே தீரும். உடம்பு பெருசாகிடும். நான் அவனை நம்பினேன், இவனை பார்த்தேன், அவனை பார்த்தேன், நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன், இவனுக்கு கடன் கொடுத்தேன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு அக்னி பிரபாகமாக இருக்கும். இப்போ நம்ம நாக்கில் எச்சில் ஆண்டவன் எதுக்கு வச்சான் சொல்லுங்கள்? மூக்கால் பேசக்கூடாதா? கண்ணால் பேசக்கூடாதா? இறைவன் எதுக்கு நாக்கால் பேசி வாயால் பேச சொன்னான்? ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. நிதானமாக இருங்க. 2.5 வருஷம் புதிய விஷயங்கள் வேண்டாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? மற்ற கிரகங்கள் அப்படின்னும் போது வேற, சுப கிரகங்கள் மாறும்போது நமக்கு எல்லாமே நல்ல விஷயமா தானே நடக்க போகுது. ஆனால் இந்த சனீஸ்வரர் ஆயுள்காரகன், மந்தகன், மிகப்பெரிய செல்வத்தை தருவார். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் செல்வத்தை கொடுப்பாரா? ஆமாங்க, நிரந்தர செல்வத்தை கொடுப்பார். ஆனால் அனுபவத்தையும் சேர்த்து கொடுப்பார். பணம்னா என்ன, பட்டினினா என்ன, செய்யாத குற்றம்னா என்ன, தண்டனைனா என்ன, நேர்மையாக நடப்பது என்ன, உண்மையிலேயே உங்கள் உழைப்புனா என்ன, உயர்வுனா என்ன, வேர்வைனா என்ன. ஆகவே சுப கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும். அசுப கிரகங்கள் நமக்கு ஏதோ இல்லாததெல்லாம் கொடுத்துரும். அதுவும் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது பாருங்கள். சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா? ஒரு சில ஜோதிடர்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது. திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நான்லாம் கூட திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு போயிடுச்சு. 2வது சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆகவே 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. கும்பராசி நேயர்கள் மிக கவனமாக இருக்கணும். நம்ம வேலை என்னவோ அது வேண்டி பார்க்கணும். யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை வரும். யாரை பார்த்து நீ நல்லா இருக்கிறன்னு கேட்டேன், என்னை பார்த்து கேட்டியா? சார் நான் என்ன சார் கேட்டேன்? உங்களை நல்லா இருக்கியான்னு தானே கேட்டேன். நீ அப்படி கேட்கல, நல்லா இருக்கியான்னு ஒரு தெனாவட்டாக ஒரு கொக்கி போட்டு என்னை கேட்ட அப்படின்னு பிரச்சனைகள் வரும். நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். விடுங்க, கடவுள் நல்லா இருக்கட்டும், விடுங்க. ஆனால் கோபத்தையும் எனக்கு தான் எல்லாம் தெரிங்கிற மனோபாவத்தையும் அடுத்தவங்க சொத்துக்கு நீங்கள் ஆட்ட போடுறதும் விட்டுடுங்க. உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாரு, உங்கள் தொழில் என்னவோ அதை வண்டி பாரு. அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி புதிய வேலைக்கு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். 2.5 வருடம் பாதச்சனி நிச்சயமாக உங்களுக்கு இடுப்புக்கு கீழே கால் வலி மூட்டு வலி வந்தே தீரும். உடம்பு பெருசாகிடும். ஐடியில் உட்காராதீங்க. டெவில்ஸ் மைண்ட். ஏதேதோ யோசிக்காதீங்க. திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு தான் ஆகணும். நான் அவனை நம்பினேன், இவனை பார்த்தேன், அவனை பார்த்தேன், நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன், இவனுக்கு கடன் கொடுத்தேன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு அக்னி பிரபாகமாக இருக்கும். இப்போ நம்ம நாக்கில் எச்சில் ஆண்டவன் எதுக்கு வச்சான் சொல்லுங்கள்? மூக்கால் பேசக்கூடாதா? கண்ணால் பேசக்கூடாதா? இறைவன் எதுக்கு நாக்கால் பேசி வாயால் பேச சொன்னான்? ஏன்னா கோபமாக வார்த்தைகள் வெளியே வந்தாலும், அக்னி பிரவாகமாக அச்சரங்கள் வெளியே வந்தாலும் அந்த எச்சில் ஈரம் பட்டு அது சுபமாக மாறணும், மங்களமாக மாறணும். ஆய் அப்படிங்கிறத விட ஆய் அப்படின்னு அந்த குரலை மாற்றணும். அந்த அச்சரங்கள் சுபமாக மாறணுங்கிறதுக்காக எச்சில் வச்சான். அந்த ஈரத்தில் பட்டு சுபமாக வரட்டும். என்னை மறந்து நான் கத்திட்டா கூட சுபமாக வரணும்னு சொல்லிட்டு
அந்த அச்சரங்களை வந்து எச்சில் பட்டு வெளியே வந்தது. அப்போ கூட நீங்கள் கோபப்படுறீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. நிதானமாக இருங்க. 2.5 வருஷம் புதிய விஷயங்கள் வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம பலன்கள் பார்த்தோம், பரிகாரம் பார்த்தோம். இருந்தாலும் ஜோதிடம்ங்கிறது கட்டுமானம் எப்படி தெரியுங்களா? அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபவுண்டேஷன் ஆன்மீகத்து மேலே தரும். அந்த ஆன்மீகம் நலச்சக்கரவர்த்தி வந்து திருநள்ளாறில் வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் வந்து தர்பாரண்யேஸ்வரரை வந்து வழிபட்டு தன்னுடைய சனீஸ்வரருடைய தாக்கம் போகிறதுக்காக வந்து வழிபட்ட தலம். ஏன் சனீஸ்வரரே வந்து வழிபட்ட திருத்தலம் தான் திருநள்ளாறு. அப்போ அந்த கோவிலில் அவங்களுக்கெல்லாம் சுப பலன்கள் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்பெல்லாம் சனீஸ்வரரை வந்து கிரகங்கள் மாறுதுன்னு அவங்களுடைய வட்டார பஞ்சாங்கங்களை பற்றி சொல்கிறாங்களோ அதை தானே நம்மளும் ஃபாலோ பண்ணோம். ஒரு சில நேரங்களில் ஆன்மீகத்துக்கு இது ஜோதிடத்துக்கு ரொம்ப பக்கபலம். அந்த பக்கபலத்தை வந்து நம்ம தூக்கி விசிறடிக்க முடியாது. நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்க்கும்போது வேணால் ஒரு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் யூனிவர்சல் பொதுவான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஊரோடு ஒத்து வாழ்ந்துன்னு சொன்னாங்க. ஆகவே நம்ம இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ அதில் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் கரெக்டுன்னு சொல்கிறதோ இதில் என்ன இருக்குது? 2 பெயர்ச்சி கொண்டாடி தான் போங்களேன். திருக்கணித பிரகாரம் பண்ணிங்க, வாக்கிய பிரகாரம் பண்ணிங்க. ஆக நமக்கு வந்து பலனில் வந்து முக்கியம். நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இதில் வந்து குற்றம் குறை பார்த்து இது சரியா அது சரியா எது சரிங்கிற பட்டிமன்றம் வச்சுக்கிறதோ நம்மளை நாமே தாழ்த்திக்கிறதோ ஒருவர் மற்றவரை வந்து தாழ்த்தி பேசுகிறதோ சிறப்பு பற்றி பேசுகிறதோ எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி பேசுகிறதோ தவறு. ஆகவே ஒரு கோவில்களில் அதுவும் சிறப்பு பெற்ற சனீஸ்வரருக்கு உண்டான அந்த கோவிலில் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட். சுப்ரீம் கோர்ட் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா அது நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். அதுக்கப்புறம் எங்கே போவீங்க நீங்கள்? அந்த மாதிரி நம்ம தலை வணங்கணும். அந்த ஒரு அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கப் போகுது. கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு போக போகிறார். ஆனால் உண்மையிலேயே புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து உள்ளுக்குள்ளேயே அவர் மாறப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த கிரகப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது தருமா? ஏன்னா இவர் தான் ஆயுள்காரர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 120 வருடங்கள் ஒருத்தர் வாழ்ந்தான்னா 60 வருடங்கள் சனீஸ்வரருடைய திசையாகவே நடந்துக்கிட்டு போகுது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி அவனுக்கு எத்தனையோ வகையான சனீஸ்வரருடைய தாக்கம். முத்தாய்ப்பு வச்ச மாதிரி 19 வருஷங்கள் சனி மகாதிசை. இதில் யாரும் மாட்டாத ஆளே கிடையாது. அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இந்த சனீஸ்வரனுடைய பார்வையில் வந்து மாட்டி தான் தீரணும். சர்வேஸ்வரனாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த சனீஸ்வரருடைய சனிப்பெயர்ச்சிக்கு எல்லாரும் பயப்படுறது இயற்கை தானே. ஆகவே எதிர்வரும் இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வாக்கியப்படி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா சார்? நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? இடமாற்றம் வருமா? கடந்த காலங்களில் நான் பட்டுக்கிட்டு இருந்தேனே அந்த அவஸ்தைகள்லாம் தீருமா? 7.5 சனி ஆரம்பிக்குதா? 7.5 சனி விடுதா? எல்லாத்த விட கண்டக சனியா? அஷ்டம சனி எனக்கு ஆரம்பமா? ஏற்கனவே எனக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கே, இப்போ எனக்கு ஜென்ம சனியா சார்? இப்படிலாம் தானே கேட்குறீங்க. கவலையே படாதீங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? எளிமையாக நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, திருநள்ளாறில் வந்து யார் வழிபட்டார்? நலமகாராஜா வந்து வழிபட்டார். அதை விட திருநள்ளாறில் சனீஸ்வரரே வந்து வழிபட்டார். சனீஸ்வரர் அங்கே வேண்டிக்கிட்டது என்ன? இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு தர்பாரண்யேஸ்வருடைய அதிகாரம், அவருடைய ஆச்சரியமான அதிகாரம் சொன்னதுனால சனீஸ்வரர் அங்கே போகிறவங்களுக்கு மங்களத்தை தருவார்,
சுப மங்களத்தை தருவார் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரகசியம். 12 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்கள் வரணும், நல்ல வாழ்க்கை வரணும். குருவோட வீட்டுக்கு தான் வர்றது அப்படிங்கிறதுனால மனதில் எதுவும் கஷ்டம் வச்சுக்காதீங்க. எல்லோருக்கும் எல்லா விதமான சுகங்களும், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும்னு நான் வணங்கும் தெய்வத்தை வேண்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.